ஹாய் விவோஸ். அடுத்ததா சின்ன மருமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேது வந்துட்டு மந்திரப்பூவை தேடி காட்டுக்குள்ளே போகிறாரு. தமிழ் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போயிட்டாரு சேது காட்டுக்குள்ளே. ஒரு இடத்துலையும் மந்திரப்பூவை காணோம். சேது இன்னும் ரொம்பவே உள்ளே போக அங்கிட்டிருந்து காட்டு யானை வந்துடுது. வந்து சேதுவை விடாமல் துரத்துது யானை. சேது யானையை பார்த்து பயந்துட்டு மிரண்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காரு. கீழெல்லாம் விழுந்து ஓடுறதுனால அவரோட உடம்பு ஃபுல்லாக ரத்த காயமாகிருது. ரத்த காயத்தோட சேது வந்துட்டு வலியோடு ஓடிக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் எந்திரிச்சு வந்துடுறாங்க. என்ன இவரை காணா, எங்கே போனாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சுற்றி சுற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் தமிழுக்கு வந்து ஞாபகம் வருது, அவர் கடைசியாக அந்த மந்திரப்பூவை பற்றி தானே பேசினாரு. ஒருவேளை அவருக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரப்பூவை தேடி போயிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பதற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு அழுதுகிட்டே காட்டுச்சியம்மன்கிட்ட கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா தாயே, நான் பண்ணது தப்பு தான். நான் மாசமாக இருக்கிறவங்களுக்கான சடங்கை பண்ணிட்டேன். இதுவே ஒரு பெரிய தெய்வ குத்தமாயிரும் நினச்சேன். அதே மாதிரியே இப்போ என் வீட்டுக்கார காணா. நல்லபடியாக என் வீட்டுக்கார கொண்டாந்து சேர்த்துருதாயி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சாமி கிட்ட கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்புறம் மூப்பத்தாக்கிட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி என் வீட்டுக்கார காணோம், அவர் அந்த மந்திரப்பூவை தேடி தான் காட்டுக்குள்ளே போயிருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மூப்பத்தாய் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மூப்பத்தாய் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஆளுகள்லாம் கூப்பிட்டு காட்டுக்குள்ளே போக சொல்கிறாங்க. அவங்க காட்டுக்குள்ளே நுழையும் போது உள்ள யானையோட கால் தடம் இருக்கிறத பார்த்துட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு உள்ள யானை நடமாட்டம் இருக்கு. ஐயா, ஒருவேளை அவங்க மாட்டியிருப்பாரோ யானைகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுகளாம் சொல்லவும் இங்கிட்டு எல்லாத்துக்கும் பயம் ஆகிருது. சரி, நம்ம ஆளுகளெல்லாம் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு மூப்பத்தாய் சொல்கிறாங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க. வெடி யானையை விரட்டுறதுக்கான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சேது மயங்கி கிடக்காரு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு காவலுக்கு இருந்த போலீஸ்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லவும் போலீஸ் டாக்டர்லாம் கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு சேதுவை வந்து காப்பாற்றி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தமிழ் அழுதுகிட்டே பின்னாடி போகிறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.